மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் வந்து ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து குமரனும் விஜயும் பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கங்கா வந்து சோகமாக இருக்கிறத பற்றி என்னாச்சு உங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லைன்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்பாங்க. உடனே காவேரி சொல்லுவாங்க, அக்கா தான் மாமாவை நினச்சி பயந்துட்டே இருந்தா, மாமாவுக்கு ஏதாவது ஆயிருமோ, பசுபதி ஏதாவது பண்ணிடுவானோன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அக்கா வந்து மாமாவை நினச்சி பயந்துக்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு வந்து விஜய் வந்து சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, நாங்களாம் இருக்க வரைக்கும் பசுபதினால ஒன்றுமே பண்ண முடியாது, அதான் நான் இங்கே இருக்கேன்ல, கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு விஜயும் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் காவேரி பார்த்திங்க அப்படின்னா, என்னோட ஹஸ்பண்ட் ஹீரோக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லுவாங்க. ஆமாம், ஹீரோ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஜெயிலில் இருந்தாரோ அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து கேட்பாங்க. உடனே வந்து காவேரி வந்து சொல்லுவாங்க, ஆமாக்கா, ஹீரோனா நிறைய எதிரி இருக்க தானே செய்வாங்க, அவங்களாம் சமாளித்தா ஜெயிலுக்கு போயிட்டு தானே வருவாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு விஜய்க்கு வந்து சப்போர்ட்டாக வந்து காவேரி வந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆமாம், காவேரி சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் வந்து சொல்லுவார். உடனே விஜய் வந்து கங்காவை பார்த்து, நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா என் மேலே கொஞ்சம் காண்டாக இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க. அப்படியே உண்மையை மறைச்சி முழுங்குவாங்க. ஆனால் உண்மையிலேயும் காவேரி மேலேயும் விஜய் மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் பொறாமையிலையும் காண்டுலேயும் தான் இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா நிவீனை வந்து அவங்க அம்மா வந்து திட்டுறாங்க. எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுற, கொஞ்சமாவது ஏதாவது என்கிட்ட சொல்கிறியா, உன் இஷ்டத்துக்கு நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, அவனுங்க கூட சேர்ந்துட்டு நீயும் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கியான்னு சொல்லிட்டு நிவீனை வந்து அவங்க அம்மா திட்டுறாங்க.